ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு இந்த பூலோகத்திலே ஆயுள் நாட்களை தந்திருக்கிறார். அது ஆண்டவர் நம் மீது வைத்ததான மாபெரும் கிருபை. நாம் நினைத்து ஒருவரும் ஜீவனோடு இருக்க முடியாது. ஆண்டவர் நினைத்து நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறதான ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், என அதிகமாக ஜெபியுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என ஊழியர்களிலே கர்த்த பெரிதான ஆசீர்வாதத்தை வரப்போகிற நாட்களிலே கட்டளிடத்தக்கதாக ஜெபிப்போம். இந்த ஆராதனை கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காகவும் நீங்கள் விசேஷமாக ஜெபியுங்கள். சீக்கிரத்தில் நேர்த்தியாக முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்போம். வாசியுங்கள். தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வரும் காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வருங்காலத்திற்கு ஆதாரமான பொக்கிஷம். ஆதாரம் என்பது அடிப்படை. ஆதாரம் என்பது ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். வருங்காலத்திற்கு ஆதாரமாக நல்ல பொக்கிஷத்தை வைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்றதான வாலிபனுக்கு அங்கே எழுதுவதை பார்க்கிறோம். பொதுவாக மனிதர்கள் வருங்காலத்திற்காக நிறைய விதமான காரியங்களை சேர்த்து வைப்பார்கள். சில பணத்தை சேர்த்து வைப்பாங்க, சில ஜுவல்ஸை சேர்த்து வைப்பாங்க, சில சொத்தை சேர்த்து வைப்பாங்க. வருங்காலத்திற்காக எதற்காக சேர்த்து வைக்கப்படுகிறது? தங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்கள் இன்றைக்கு வருங்காலத்திற்காக அநேக விதமான காரியங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த வாலிபனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அங்கே 18வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அங்கே விதமாக அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாரம் என்பது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருங்காலத்திற்காக மனிதர்கள் அநேக விதமான காரியங்களை சேர்த்து வைக்கிறார்கள். ஆனா வேத வசன அடிப்படையில நாம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் வருங்காலத்திற்காக அநேக விதமான காரியங்களை கொடுப்பதுதான் சேர்த்து வைப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தினுடைய புத்தகம் 125வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிங்கள். சீக்கிரம் வாசிங்க. இத்தனை பேர் படிச்சவங்க இருக்கிறீங்க, எடுத்து வாசிங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். வருங்காலத்திற்காக ஆதாரமாக சேர்த்து வைப்பது என்பது
நாம் தானியத்தை விதைத்து வருங்காலத்திலே அறுவடை செய்வதற்கு சமானமாக இருக்கிறது. விதைப்பு என்பது மனிதனுக்கு கஷ்டமானது, கடினமானது. ஏனென்றால் விதைக்கிறதான வேளையிலே மனிதனுக்கு லாபம் கிடைக்கிறது இல்லை. இருக்கிறவைகளை கொண்டு செலவு பண்ண வேண்டும். இந்த விதைப்பு என்பது கடினமானது, கஷ்டமானது. விதைக்கிறதான மனுஷன் ஒரு சந்தேகத்தோடையே தான் என்ன செய்வான், விதைப்பான். இந்த வருடம் நமக்கு பலன் கிடைக்குமோ பலன் கிடைக்காதோ என்கிறதான ஒரு சந்தேகத்தோடைய விதைப்பான். விதைக்கும் போது அநேக இடத்துல கடன் கைமாத்து வாங்கி அவர்கள் அந்த விதைப்பிற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறது உண்டு. இவ்விதமாக விதைக்க ஆரம்பிக்கும் போது மனுஷன் ரொம்ப வேதனையோடு விதைக்கிறான், கண்ணீரோடு விதைக்கிறான். விதைத்து விட்டு அவன் நல்ல பலன் கிடைக்கும்படியாக ஏற்ற நாட்கள் வரைக்கும் அவன் என்ன செய்கிறான், காத்திருக்கிறான். ஒரு வசனத்தை வாசிங்க, பிரசங்கியருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க, 1வது வசனத்தை வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நாம் இன்றைக்கே விதைச்சிட்டு காலையில விதைச்சிட்டு சாயங்காலம் அறுவடை பண்ணலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் விதைக்கிறதான விதைகள் எல்லாம் பற்றிருக்கும் ஆண்டவர் விளைச்சலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த விளைச்சல் ஆண்டவரால தான் நமக்கு கிடைக்கிறது. எனவே தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செய்கிறதான எல்லா காரியங்களையுமே ஆண்டவரை நம்பி நாம் செய்யும் போது ஏற்ற நாட்களிலே நாம் அறுவடை செய்வோம். நாம் இன்றைக்கு செய்கிறதான காரியங்களுக்கு இன்றைக்கே என்ன செய்யாது கிடைக்காது. நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, தீமை செய்கிறதான மனுஷனுக்கு உடனே தண்டனை கிடைக்காதபடினால்தான் அவனுடைய இருதயம் அவனுக்குள்ள அக்கிரமத்தை செய்ய என்ன செய்கிறது, துணிகரம் கொண்டிருக்கிற. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரத்துல மனுஷனுக்கு என்ன செய்கிறது இல்ல, கிடைக்கிறது இல்லை. எனவே அவர்கள் மறுபடியும் தீமை செய்வதற்கு, கேடு செய்வதற்கு, மனிதர்களுக்கு சங்கடங்களை கொடுப்பதற்கு அவர்கள் விரும்பி காரியங்களை ரொம்ப தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்னைக்காக இருந்தாலும் சரி, வேதவசனத்தில் சொல்லி இருக்கிறது போல நீங்கள் வாசியுங்கள். கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனம், யோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 6:7. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே, கவனிக்கிறீங்களா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். யோபு 4:8 வாசிருங்க. வசனம் எடுத்தவர் ஒருத்தரும் ஒரு இல்லையா, எவ்வளவு நாளாக போறோம். அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அநியாயத்தை சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். சின்ன பிள்ளைகளும் சொல்லி தந்த மாதிரி தான் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே, அதை என்று சொல்லல, அதை ஏ என்றதான வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுல அதையே என்ன, அதைத்தான், வேற எதையுமே அறுவடை செய்ய முடியாது. நீங்க பார்த்து கொண்டே இருக்க. சில வேளைகள்ல நாம ரொம்ப விசனப்படுறோம். அநியாயம் பண்றது நல்லா இருக்கும், இருந்து பாருங்க. நீங்க, நான் அனைவரும் சொல்லுவேன், என் மகளிடத்துல சொல்லுவேன், எனக்கு வயது போய்கொண்டிருக்கு, உனக்கு குறைஞ்ச வயசு தானே, விசனப்படுறல, இருந்து நீ குறிச்சு வச்சுக்க. இவர்களுக்கு எல்லாம் வரப்போற நாட்கள் என்ன கிடைக்கும் என்பது அப்ப தெரியும். அப்ப அன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நான் வசனத்தை நம்பி சொல்றேன். வசனம் ஒருபோது என்ன சொல்லாது, வசனம் ஒருபோதும் பொய் சொல்லவே சொல்லாது. வசனம் 100% உண்மையானது. இன்னைக்கு அநேக செய்ய வேண்டியதான அநியாயம், அக்கிரமத்தை எல்லாவற்றையும் செய்துவிட்டு இந்த சபையாகிய கூடாரத்திற்குள்ள ஒளிந்து இருந்து கொள்ளுவார்கள்.
இன்னைக்கு அநேக இடங்கள் நீங்க வந்து பாருங்க, சபைகளில் அதிகமாக கனம் வந்து துன்மார்க்கர் வந்து அடைகிறான். அநேக ஆவிக்குரிய சபைகள் வந்து பார்க்கிறேன், துன்மார்க்கர் அந்த சபையில வந்து மதிப்பு அதிகமாக இருக்கிற. ஏன் தெரியுமா? துன்மார்க்கன் துன்மார்க்கத்தினால், அக்கிரமத்தினால், அநியாயத்தினால் சம்பாத்தியம் பண்ணதான பணத்தை காணிக்கையாக அதிகமாக கொடுக்கிறபடினால ஊழியக்காரங்க அவர்கள் மேலதான் ரொம்ப கரிசனம் வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் அதிகமா உபவாசம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏனென்றால் அவர்கள் அதிகமாக காணிக்கை கொடுக்கிறாங்க, பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து சொல்லி இருக்கிறேன். நடந்த சம்பவம், நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்ததான ஒரு சம்பவம். ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு பெந்தேகோஸ்து சபை. அந்த சபையில ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வந்து மதிப்பு. ஏனென்றால் அந்த சர்ச்சில் வந்து ஒரு கன்வென்ஷன் நடத்த வேண்டுமானால் பல லட்சம் ரூபாய் வந்து செலவாகும். ஆனால் அவர் ஒருவரை பொறுப்படுத்தி செய்வார், யாரும் கொடுக்க அவசியம் இல்லை. அவர் ஒருவராக இருந்து எத்தனை லட்சம் ரூபாய் செலவானாலும் சரி, 10 லட்சம் ஆனாலும் சரி, 20 லட்சம் ஆனாலும் சரி, பெரிய சபை எத்தனை லட்சம் ரூபாய் ஆனாலும் சரி, அவர் ஒருவரே வந்து செலவு பண்ணுவார். அவர் ஒருவரே செலவு பண்ணுறபடினால அந்த சபையில அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரியும், இவர் சபைக்காக அதிகமாக கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி அதிகமாக உயர்த்திலாம் பேசுவாங்க. ஸ்டேஜில் அதிகமாக அவருடைய பேர் வந்து பயன்படுத்தப்படும். ஆனால் அவர் என்ன செய்கிறார், எப்படி வருமானம் ஈட்டுகிறார் என்பது அநேகருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் சிலருக்கு அதை குறித்ததான ஒரு தெளிவில்லை. அவர் அநியாயமாக அநீதியாக என்ன செய்கிறது, பணம் வந்து சம்பாத்தியம் பண்ணுகிறது. மட்டுமல்லாமல் அந்த திருச்சபை இருக்கிறதுனால எத்தனையோ ஏக்கர், 50 ஏக்கர் 100 ஏக்கர் நினைக்கிறேன், அவ்வளவு அவர் ஒரு ஆளாக தனியாக வந்து எழுதி கொடுத்தார், சபைக்கு தனியாக எழுதி கொடுத்தார். சில பேர் நாம் வந்து நினைக்கிறோம், ஆர்டர் அதிகமாக கொடுத்தா பிரியப்பட்டு தான் செய்கிறதான தவறெல்லாம் அவர் மறந்து விட்டுருவார் நினைக்கிறோம். ஆர்டர் நீதி உள்ளதான தேவன், பணத்துக்கு அளந்ததான தேவன் அல்ல. உங்களை எல்லாம் வேற யாரை கொண்டிருந்தாலும் அவர் சபையை நடத்த முடியும். எனவே ஆண்டவர் பார்க்கிறது உங்களுடைய இருதயத்தை தான் வந்து பார்க்கிறாரு. உங்களுடைய பணம் அவருக்கு வந்து முக்கியம் இல்லை. ஒரு நபரை வச்சு செய்கிறத ஒருவேளை 100 பேர் வச்சு ஆண்டவர் செய்வாரா இருக்கும். அப்போ ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வந்து என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு 15 டிப்பர் லாரி என்னமோ வந்து ஓடுற பெரிய வந்து டாரஸ் லாரி, பெரிய ஒரு தொழிலதிபர், பெரிய ஒரு பணக்காரர். ஆனா அவர் செய்த தொழில் எதுலையுமே நியாயம் இல்லை, எல்லாம் கலப்பு. செய்த எல்லா தொழிலையும் கலப்பு. மணல் வந்து அவர் வந்து வியாபாரம் பண்ணுகிறதான ஒரு தொழில். மணல்ல ஃபுல்லா கடல் மணல் சேர்த்து ஒரு வியாபாரம் பண்ணுகிறது. கடல் மணலை சேர்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு வீடெல்லாம் பொறிஞ்சு போடும். அதனுடைய உப்பு தன்மையினால ஜனங்களுக்கு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற அப்படின்னால தெரியல. இப்படி அநியாயமான சம்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரராக மாறினார். ஆண்டவர் மனுஷன் பண்ணுகிறதான அக்கிரமத்தை அநியாயத்தை ஒரு அளவுதான் சகிப்பார், அதற்கு அப்புறம் அவரால் சகிக்க முடியாது. என்னைக்கு அவர் நீங்க செய்கிறதான அக்கிரமத்தை சகிக்காமல் இருக்கிறாரோ அன்னைக்கு தேவ கோபம் வந்துடும். தேவ கோபம்னு ஒண்ணு வந்துட்டுன்னா எவ்வளவு பெரிய உலக பிரசித்தி பெற்றதான ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, உங்களை வந்து மீட்க அவர்களால் முடியாது. எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோபத்தை மனுஷர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே அவருடைய வெள்ளியும் பொண்ணும் அவர்களுக்கு வேண்டாம், வெறுப்பா இருக்கும். அதெல்லாம் தெருக்களிலே இருந்து விடுவதற்குத்தான் உதவுமே ஒழிய உங்களுடைய ஜீவனுக்கு அது என்ன செய்யாது, பயன்படாது. அப்ப இவர் வந்து அந்த சபையில ஒரு முக்கியமான ஆள். திடீர்னு சொல்லி கர்த்தருடைய கோபம் வந்தது. 46 வயது. 46 வயதுக்குள்ள அவர் பண்ணினதான சம்பாத்தியம் கோடியான சம்பாத்தியம். அவர் அடிக்கிறதான கொள்ளையில ஆண்டவருக்கும் அதுல வந்து என்னது பங்கு கொடுக்கிறார். ஆண்டவர் மன்னித்து மறந்து விட்டு விடுவார் என்று சொல்லி நல்ல 46 வயதுல திடீர்னு சொல்லி ஜுரம் வந்தது. பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, பிளட் கேன்சர் வந்து அது முத்தி என்னை எதுவுமே பண்ண முடியாது என்னதான ஒரு நிலைக்கு வந்தது. கோடிக்கணக்கான பணத்தை அவர் அள்ளி கொட்டி தான் பார்த்தார். சபையெல்லாம் அவருக்காக உபவாச ஜபம் தான், பாஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்காக உபவாச ஜபம் தான். ஒரு கதை நடந்த பாடம் இல்லை. நடு வயதுல இப்படிப்பட்டதான ஒரு நிலையில அவர் என்ன செய்து போனார், மரித்து போனார்.
ஆனா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க, அவர் பண்ணதான அநியாயமான சம்பாத்தியத்திற்கு அது அப்படிதான் வந்து வரும் என்று சொல்லி அநேகர் வந்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நான் இது கேள்விப்பட்டதான சாட்சி. இப்போ ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்ததான ஒரு சம்பவம் தான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுப்போம். உங்களுக்கு முன்னாடி தீமை செய்கிறவன் பலத்து இருக்கலாம், உங்களுக்கு முன்னதாக அநியாயமாக வருமானம் ஈட்டி வாழுகிறவன் நல்லா இருக்கலாம், எல்லாம் நன்றாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவீர். ஒரு நாள் ஒரு சகோதரி ஆண்டவரிடத்துல ரொம்ப விசனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா இவங்க நீதி நியாயத்தோடு ஜீவிக்கிறவங்க, ஆனா இவங்க குடும்பத்துல பெரிய அளவுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனா இவங்க கண்ணதெல்லாம் நன்றாகவே தெரிகிறது, அநியாயம் பண்றான், கொலை பண்றான், கொலையை மறைக்கிறான், ஜனங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய சூழ்ச்சி பண்ணி அநியாயம் பண்றான். ஆனா அவன் எல்லாம் எப்படி இருக்கிறான், வாழ்ந்து செழித்து இருக்கிறான். இதை இவர்களுக்கு சகிக்க முடியல. இது தாவீது அப்படிதான் சொல்றாரு. தாவீது ஒரு வேத பகுதியில் சொல்லும் போது, அவருடைய முடிவை நான் கவனித்து உணர்மளவும் எனக்கு எப்படி இருந்தது, என்ன அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதத்துடைய புத்தகத்துல எடுத்தவங்க வாசிங்க. எழுபத்தி மூன்றாவது அதிகாரத்துல, சங்கீதம் 73 அதிகாரத்துல 16வது வசனத்துல வாசிங்க. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவருடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் எப்படி இருந்ததா நமக்கு இருக்குல்ல. இப்போ அநேகருக்கு நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கு, வெசனமா இருக்கு. நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன், தேவையில்லாம யாருக்கு ஒரு சின்ன தவறை கூட செய்வதற்கு நான் வந்து விரும்புவதில்லை. ஆனா நாள் வரியந்தும் அடுத்தவனுக்கு கேடு செய்யறவங்க என்ன செய்யறாங்க, வாழ்ந்து இருக்கிறாங்க. இந்த 73வது அதிகாரம் முழுசுமே நீங்க வந்து வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் நமக்கு என்ன வருது, வருதுல்ல, வருது. ஏன்னா அவங்க யாரு, துன்மார்க்கன், அநியாயம் பண்ணி சம்பாத்தியம் பண்றவன், பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன், அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறவன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து விசனமா இருக்கிறது. தாவீதுக்கு அது விசனமா தான் இருந்தது. ஆனால் நீங்க வந்து கீழே வாசித்து பார்த்தால் நிச்சயமாகவே 18 சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அப்போ அந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்களாம், நான் உன்னை தேடுறேன், காலையில் அதிகாலையில எல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி நான் ஜெபம் பண்றேன், உன்னை துதிக்கிறேன். ஜெபம்னா எந்த காரியத்தையும் செய்யறது இல்லை, யாருக்கும் வந்து கேடு செய்யறதுல நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் உள்ளவங்களும் நாங்கள் உண்டு, எங்களுடைய வேலை உண்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு அறிமுகமான இந்த நபர் காலையில ஆரம்பத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அக்கிரமம், அநியாயம், அநீதி, துன்மார்க்கம் இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அப்போ இவர்கள் ஜோம்னிட்டு படுத்திருந்தாங்களோ, ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தை காட்டினார், அவங்களுக்கு சொப்பனத்தை காட்டினார். இவங்க குடும்பம் எல்லாம் கீழே ஒரு பள்ளத்தாக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க யாரை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தாங்களோ அவங்க வந்து ரொம்ப வேகமாக ஏறி மேல போய் நின்று கொண்டிருக்கிறாங்க. மேல உச்சில போய் நின்று கொண்டு ரொம்ப சந்தோஷமா சிரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த சொப்பனத்தை பார்க்கும் போதே இவர்களுக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி இவர்கள் உயரமாக அல்லவா இருக்கிறாங்கன்னு சொல்லி இவருக்கு நினைப்பு வரும்போது ஆண்டவர் சொல்றாராம், அவங்களுடைய கால் வந்து எந்த இடத்துல இருக்கிறது அதை பார்க்க சொன்னாப்பலையா. அப்போ ஒரு பாறையில வந்து ஒரு சரிவான ஒரு பாறையில அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பாதம் எங்க இருக்கிறது, சறுக்கலான இடத்துல இருக்கிறது என்று சொன்னதான நேரத்திலேயே வழுகி கீழே விழுந்து சின்ன பின்னமாக அந்த நபர் வந்து மாறிவிட்டார்களாம். நான் நினைக்கிறோம் அநேக வேலைகளில்
எல்லா மனிதர்களும் நினைக்கிறது போலவே இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களாகிய நாம் நினைக்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிறதான காரியம்தான், பணம் பொருளாதாரம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி தான். அடுத்தால பணம் பொருளை ஆண்டவர் மட்டுமல்ல சாத்தானாலையும் கொடுக்க முடியும். ஏனென்றால் வேதத்துல வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவிடத்துல சாத்தான் வந்து சொல்லும் போது அவன் மலையில கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய எல்லா ராஜ்யத்தினுடைய மகிமையை வந்து என்ன செய்தான் காண்பித்தான். இவைகள் எல்லாம் யாருடையது அப்படிதான் சொல்றான். ஆண்டவர் மாத்தி சொல்லல, உன்னுடையது இல்லைன்னு சொல்லல. அப்படி அவன் சொல்றான், இவைகள் எல்லாம் என்னுடையது, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நான் உமக்கு தருவேன்னு சொல்றான். அவர் மனிதன் என்னதான் நிலையில இருக்கும் போது இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவிடத்துல யார் சொல்றா? சாத்தான் சொல்றான். இன்றைக்கு சாத்தான் கொடுக்கிறதன் ஆசீர்வாதமும் இருக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிறதன் ஆசீர்வாதமும் இருக்கிறது. உண்மையிலேயே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டு வந்தால் நீங்கள் போக போக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதுல உணர முடியும். நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறதன் விண்ணப்பத்துல ஒன்று, ஆண்டவரே நீங்கள் தருகிறது மட்டும் எனக்கு வந்தால் போதும், நீங்கள் தருகிற ஆசீர்வாதம் மட்டும் வந்தால் போதும் எனக்கு. நான் ஊழியத்துல ஆரம்பத்துல கால் எடுத்து வைக்கும் போதே பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய பேர் பிரசவம் ஆகணும், நிறைய ஆத்மாக்களை சேர்க்கணும் அப்படியெல்லாம் நினைச்சு வந்து ஊழியத்துல வந்து வரல. நான் ஆரம்பத்துல நம்மளால் இயன்றவாறு ஒரு சில ஆத்மாக்களை ஆயினும் என்ன செய்யணும், ஆதாயம். என்ற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பல கோடி ஜனங்கள் வந்து ஒரு நபருடைய பிரசங்கத்தினால் மனம் திரும்பினாலும் இவனுடைய ஆத்மா மீட்கப்படாமல் நரகத்திற்கு போகுமானால் அதனால் இவனுக்கு பலன் ஒன்றுமே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பணம் மட்டும் ஆசீர்வாதம் என்று சொல்ல நினைத்து விடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அத்தாட்சி என்னவென்றால் அந்தந்த நாட்களிலே உங்களுக்கு தேவையான ஆண்டவர் தருவார். தரமாட்டார்? தரலையே பாஸ்டர் கேட்குது, மைண்ட் வாய்ஸ் கேட்குது சிலருடைய இருதயத்துல, நீங்க பேசுறது எனக்கு தரலையே பாஸ்டர், நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தருவாரா இருக்கும். அவர் தரும்படியாக நீங்க எத்தனை வருஷம் காத்திருந்தீங்களா? நீங்கள் தான் காத்திருக்க முடியாதவாறு கடன் போய் வாங்கி விட்டீர்களே, நீங்கள் தான் காத்திருக்க முடியாத வட்டி வாங்கி விட்டீர்களே. அப்படியெல்லாம் இருந்தால் தேவனுடைய செயல்களை உங்களால் அறிய முடியாது. தேவனுடைய செயலை அறியணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க அமர்ந்திருக்கணும், நீங்க பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நாம் பொறுமையாக இருக்கும்போது நம்ம முன்னாடி நமக்கு அறிமுகமானவங்க ஆடம்பரமா இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, கார்ல போவாங்க, பெரிய வீடு கட்டி இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அவர்களெல்லாம் அப்படி செய்கிறார்கள் என்பதற்காக நாம குறுக்கு வழியில வருமானம் ஈட்டுவதற்கு முயற்சி பண்ணிவிட கூடாது. அப்படி பண்ணனா அது யாருடைய ஆசீர்வாதமாக இருக்காது, அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோட வேதனை கூடிடக்கூடாது. காசு இருக்கணும், பணம் இருக்கணும், தருவார் ஆண்டவர் ஏற்ற காலத்துல உடனே கிடைக்கும். நான் சொன்னேன் அல்லவா, நாகர தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலம் என்ன செய்யும், வருமா வராதா? வரும். அப்படி வராவிட்டால் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம், நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க உண்மையாக இருப்பதற்காக நீங்கள் அநேக நன்மைகளை இழக்க வேண்டியது இருக்கிறது. பொய்யாய் ஜீவனம் பண்ணுகிறவன் உங்களை முன்னாடி செழிப்பா இருப்பா. நீங்கள் உண்மையாக இருக்கிறபடினால சில ஆசீர்வாதங்களை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை. நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான் அல்லவா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உண்மையாக இருந்தேன் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, நினைத்தவர்களுங்க. ஆண்டவரை கேட்கலாமே, ஆண்டவரிடத்துல நம்ம நீங்க இருந்தா கேட்கலாம். ஆண்டவரே நான் உமக்காகத்தான் இப்படி இருந்து வருகிறேன், நான் ஆண்டவரிடத்துல கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். ஆண்டவரே உடைய ஊழியத்தின் நிமித்தம் தானே நான் இவ்வளவு பாடுகள் எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கேட்க 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 என்னென்ன காரியத்தை நான் ஜெபிக்கிறேனோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு விசாலத்தை என்ன செய்யறார், கொண்டு வருகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய
நாம் வாழ்வுடைந்திருக்கிறதான மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாமல் அவர்கள் சறுக்கலான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ சமப்பிறப்பான இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். நாம் விழுந்து போக மாட்டோம், நாம் அழிந்து போக மாட்டோம். அந்த சறுக்கலான இடத்துல நின்று கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு உயர்வான ஆசீர்வாதத்தில் இருந்தாலும், எவ்வளவு பணத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தாலும், அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்ததான செயல்பாடுகள் வந்து நிற்கும் போது அதற்கு பதில் சொல்ல அவர்களால் முடியாது. வேதத்தில் இவ்விதமான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. பராக்கிரமசாலி சணற்குளமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வந்து போகும். பராக்கிரமசாலி, அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க பராக்கிரமசாலி, அடுத்தவர்களுக்கு தீமை செய்ய பராக்கிரமசாலி, எப்போதும் அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தையே கொடுப்பதற்கு இவனுக்கு மிக லகுவான காரியம். அந்த காரியத்தில் அவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான். அவனை பார்த்து வேதம் சொல்கிறது, நீ வந்து ஒரு சணற்குளம், நீ செய்த செயல்கள் எல்லாம் அது என்ன ஆகுமா, அக்கினி பொறியாகி உன்னுடைய செயல்களை ஒரு நாள் உன்னை கொளுத்தி விடும். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதத்துடைய புத்தகம் 39ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 39:11 வாசிங்க. சங்கீதம், அக்கிரமத்தின் நிமித்தம் நீ மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்ட அரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. சரி, போதும். அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவர் மனுஷனை தண்டிக்கும் போது அவனுடைய அழகான வடிவு வந்து என்ன செய்யறோம், மாறிடும். அவனுடைய சரீரத்தில் உள்ளதான சுகபலம் பெயரும், அவனுடைய பொருளாதாரம் வந்து அழிஞ்சிரும். இதெல்லாம் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவர் மனுஷனை தண்டிக்க ஆரம்பித்து விட்டார். பொட்டரிப்பு என்றால் கரையான், கரையான் அரிக்கிறது போல அவனுடைய ஆசைகள் அரிக்கப்படும், அவனுடைய சரீரத்துடைய சுகம் வந்து அரிக்கப்படும், அவனுக்கு இருக்கிறதான மன நிம்மதி வந்து அரிக்கப்படும். இவ்விதமாக அவனுடைய அழகான வடிவு என்ன செய்துவிடும், மாறி போய்விடும். வேதவசனத்துல கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக இப்படிப்பட்டதான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருந்தாலும், இப்படிப்பட்டதான வார்த்தைகளை ஊழியக்காரங்க பேசும்போது இந்த வார்த்தைகளை கவனமாக என்ன செய்கிறது இல்லை, கேட்கிறது இல்லை. அவன் எதை கவனமாக கேட்கிறாள் என்றால், அங்க அவன் அக்கிரமம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து இருப்பான். இங்க பாச சொல்வாரு, நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னுடைய தொழில் இன்றிலிருந்து விருத்தியாக போற சொன்ன உடனே அவர் யாருக்கு சொன்னாரோ தெரியாது, இவன் எனக்கு தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவன் நம்பி பழையபடி இவன் செய்து கொண்டிருக்கிறவன் அக்கிரமத்தை இன்னும் துணிகரமாக என்ன செய்வான். தேவனுடைய பிள்ளைகள் நாம் விதைக்கிறதான காரியத்தை குறித்து மிக கவனமாக வந்து இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 38ஆவது வசனத்துல நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விதை வகைகள் அதற்கு ஏற்றதான மேனி ஆண்டவர் கொடுக்கிறார். விதையில என்ன இருக்கிறது, வகை இருக்கிறது. விதையில வகை இருக்கிறது. அதே போல நாம் செய்கிறதான செயல்பாடுகள் எல்லாவற்றிற்கும் வகை இருக்கிறது. என்னென்ன வகையான செயல்பாடுகளை நாம் வந்து செய்கிறோமோ அவைகள் அனைத்திற்கும் அது அதற்கு ஏற்றதான பிரதிபலன் வருமானம். உங்களை இந்த வார்த்தைகள்லாம் நம்புகிறது போல எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க நேரடியா பார்க்கும்போது எல்லாம் வசனத்துக்கு மாறா என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்த அளவுல யார் யார் என்னென்ன செய்தாங்களோ அதற்கேற்ற பிரதிபலன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கதான் செய்து. ஆனா அதற்கு கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் காலம் ஆகும், கொஞ்சம் நாளாகும். அது நீங்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி.
சில மனுஷர்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கிறதில்ல. கொஞ்ச நாளாக, 1 வருடமாக, 2 வருடமாக, 5 வருடமாக, 10 வருடம் ஆகலாம். அவங்க ஒருவேளை ஜனங்களுடைய பார்வையில தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொண்டிருப்பாங்க. ஆனா ஜனங்களெல்லாம் நல்லவர்கள் சொல்லி சொன்னாலும் ஆண்டவர் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி சொல்வதில்லை. சில இடத்துல எழுதி போட்டிருக்கோம், கொடை கொள்ளல் எழுதி போட்டிருக்கோம். அநியாயக்காரன், அடுத்தவனுடைய கொலையெல்லாம் ஒருவனவன். இதை மறைக்கும்படியாக அவ்வளவு கொள்ளையடித்து விட்டு, இதை மறைக்கும்படியாக 1000 பேருக்கு எடுத்துட்டு ஒரு 100 பேருக்கு என்ன செய்வான்? நன்மை செய்த மாதிரி காட்டிக்கிடுமா. அந்த மற்றமுள்ளதான 990 பேர் பட்டதான பாடுகள் நமக்கு வந்து என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. 9900 பேர் பட்டதான பாடுகள் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனா இந்த 100 பேருக்கு அவன் கொடுக்கிறதான நன்மை தெரியும். நம்ம அது கொடைவிளவு சொல்லுவோம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நம்ம எல்லாம் எங்க பார்க்கிறோம்? அதுதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. காலத்துக்கு முன்ன யாதத்தை குறித்து என்ன சொல்லிடுறாங்க தெரியாது, நமக்கு தெரியாது. எவ்வளவு காரியத்தை நம்ம அனுபவப்பட்டோம். ஒரு ஆள் தப்பா பேசியிருப்போம், ஆனா நாளைக்கு பார்த்தா அவங்க தப்பா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நாளைக்கு நம்ம அதை அனுபவத்துல பார்க்கும், அவங்க தப்பா இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம அதற்குள்ள பேசி சரி, அதுக்குள்ள பேசி முடிச்சாச்சு. மறுநாள் தான் நமக்கு தெரிய வருது அந்த தப்பா அவர்கள் பண்ணலன்னு. பேசுனதுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க இப்போ தப்பு பண்ணாதவங்க பேசியிருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணாதவங்க பேசி விட்டீர்கள் அல்லவா? இப்ப அதற்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கிறது. காலத்திற்கு முன்ன நீங்க யாதனை குறித்தும் எந்த தீர்ப்பும் சொல்லவே வேண்டாம். ஏன்னா நமக்கு சரியா தெரிகிறது இல்லை. மனுஷர்கள் எல்லாரும் ஒரு முகமுடியை போட்டுக்கொண்டு அலைகிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த முகமுடிக்கு உள்ள யார் இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு நமக்கு பெரிய ஞானம் தேவையா இருக்கு. நான்லாம் அநேகத்துல தப்புனது சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இருந்தாலும் ஏமாந்து போய் அவங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருக்கேன். ஆனா சத்தம் கேட்கும். கவனம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நினைக்கிறவன் ஆனா ஏற்றுக்கொள்றதே இல்லை நம்ம. ஏன்னா முகமூடி நம்ம நேர்த்தியா இருக்கு. நம்ம மனசுல தோன்றதற்கு அந்த முகமூடிக்கு வித்தியாசமா இருக்கு. எனவே நம்ம மனசுல ஆண்டு பேசுறத வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அந்த முகமூடி ஒரு நாள் அவங்க எடுக்கும் போதுதான் தெரியும். அந்த முகமூடி ஒருவேளை 1 வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ, நான்லாம் சிலருடைய முகமூடிக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, 7-8 வருஷம் ஆயிருக்கு. நான் ஊழியக்காரன். அனைவரும் நம்மோட பேசுறாரு. ஜனங்களை குறித்த அனுபவங்கள் உண்டு. இருந்தாலும் அநேக உள்ள எப்படி இருக்கு என்பதை அறிவதற்கு பல ஆண்டுகள் வந்து ஆகிறது. ஆனா ஆண்டவருக்கு வேதத்துல சொல்லி இருக்கிறது அல்லவா, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்கிறது. மனுஷனை குறித்து அவருக்கு யாரும் சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. இவங்க இப்படின்னு ஆண்டவரத்துல யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு எல்லாமே வந்து நன்றாக வந்து என்ன செய்யும், தெரிந்திருக்கிறது. எனவே நாம் சாட்சி கொடுக்க வேண்டியதன் அவசியமே இல்லை. மனிதர்கள் எல்லாரும் அவர்கள் வேஷமாகவே தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவர் எப்படி வேஷம் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. நாம் கண்டுகொள்ள அவசியம் இல்லாவிட்டாலும் அவர் என்ன முகமுடி போட்டு எப்படி இருந்து விட்டு போகட்டும், அவர் எப்படியும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் நாம் ஒரு ஜெபம் பண்ண வேண்டியது ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. ஆண்டவரே, துன்மார்க்கருடைய கைக்கு என்னை விலக்கி என்ன செய்து கொள்ளுங்க, நீங்க காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியல, எனக்கு இருக்கிறத அறிவினால ஜனங்களை கண்டுகொள்ள முடியல. அவிசுவாசியின் கேடு கட்டவன் விசுவாசி என்றதான முகமுடியை போட்டுக் கொண்டிருக்கிறான். உலக மனுஷனோட கேடானவன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய முகமுடி ஒரு ஊழியக்கார முகமுடியாக இருக்கிறது. அஞ்ஞானிகள் கூட செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்டதான தவற அவன் வேதாகமத்தை போதித்துக் கொண்டிருக்கிறான். எப்போது வேதவசனத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். நமக்கு தெரியல. நாம நல்லவன் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். நமக்கு சின்ன உதவிகளை செய்த உடனே ஒரு 100 ரூபாய் கொடுத்த உடனே, 500 ரூபாய் கொடுத்த உடனே நல்லவன் என்றதான பேரை நம்ம வந்து கொடுக்கிறோம். நமக்கு நல்லவன் என்றதான பேரை கொடுக்க வேண்டியது யார்? ஆண்டவர் தான் நமக்கு நல்லவன் என்றதான பேரை வந்து என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், மனுஷன் செய்கிறதான அக்கிரமம், அவன் விதைத்ததான விதை, அவனுடைய அழகான வடிவ
எப்படி ஒரு வஸ்திரத்தை கரையான் அரித்து வீணாக்குகிறதோ, எப்படி ஒரு நல்லதொரு பாக்ஸை கரையான் அரித்து வீணாக்குகிறதோ, எப்படி ஒரு நல்ல கலைநயம் மிக்கதான ஒரு மரப்பொருளை கரையான் அரித்து வீணாக்குகிறதோ, அதே போல மனுஷனுடைய அழகான வடிவு என்ன செய்யணும்? அழிந்து போய்விடும். எனவே நாம விதைக்கிறத சரியா விதைக்கணும். வாசிங்க 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. ஜென்ம சரீரம் என்ன செய்ய வேண்டுமா? விதைக்கப்பட வேண்டும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கோதுமை மணியானது செத்ததை ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். அது சாகாவிட்டால் அது எப்படி இருக்குமா? தனித்து இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் விதைக்கப்படும் போது உங்களுக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவனையே விதைக்க கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஜீவன் போயிருக்கிறது, எத்தனையோ ஜீவன் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. இந்த இந்தியாவிலையும் ஆண்டவருடைய நாமத்திற்காக விதைக்கப்பட்டதான அநேக மிஷனரிமார் உண்டு. அநேக இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள் அநியாயமாக என்ன செய்திருக்கிறாங்க? கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரிசாவில் கிரகம் ஸ்டெயின்ஸ், அதுல ஒரு கொடூரமான நெய், அதாவது உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சம்பவத்தெல்லாம் கிறிஸ்தவம் மறக்காது. ஏன்னா வருஷந்தோறும் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைங்களும் அந்த பதிவை போடுறாங்க, அந்த நினைவு நாள்ல போடுறாங்க. மனுஷனுக்கு சுபாவத்தின்படி என்ன இருக்கும்? மனுஷனுக்கு சுபாவத்தின்படி அன்பு என்றால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? கேடு செய்யக்கூடாது. ஒருத்தன் கேடு செய்யறாங்க, அது வேற கதை. ஆனா எந்த கேடுமே செய்யாத மனிதர்களை ஒரு மனுஷன் கொலை செய்யறான் என்றால் அவங்க ஒரு மனித பிறவி இல்லை, அவங்க எல்லாம் என்ன பிறவி? அவங்க எல்லாம் மிருக பிறவி. மிருகம் கூட ஒரு சின்ன உதவியை செய்தா, நீங்க ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டு பாருங்க, கடிக்கிற நாய் கூட உங்களை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் சொன்னார், நாய் கடிக்குதுன்னு ஒரு ஆள் ஓடி வந்தார் அவங்க வீட்டுல. பார்த்தா அடுத்த முறை வரும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தார். அவங்க அடுத்த முறை நீ வரும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தார். இவர் வீட்டுல பக்கத்துல நிற்க வச்சு அவனுக்கு பிஸ்கட் கொடுக்க வச்சுட்டார். அந்த ஒரு நாள் பிஸ்கட் கொடுத்தான். அதுக்கப்புறம் கடிக்கிற நாய் அவன் நான் பார்த்தேன் என்ன ஆட்டும், அதுவரை இவனை கடிக்க விரட்டுற நாய் அதுக்கப்புறம் என்ன ஆட்டுது? வாலாட்டுது. நாய்க்கு ரொம்ப நாய் அற்பமான ஒரு விலங்கு. ஆனா எங்க வளர்க்கும்? வீட்டுல வளர்க்குறவங்க தானே. நாயை சிலர் மடியில போட்டு வளர்க்குறாங்க, சிலர் மெத்தையில போட்டு வளர்க்குறாங்க. அதனுடைய சுபாவத்தினாலதான் அதுக்கு என்னது? அதனுடைய சுபாவத்தினாலதான் அதுக்கு மதிப்பு. நாயா இருந்தாலும் அதை மெத்தையில போட்டு வளர்ப்பதற்கான காரணம் என்னவென்றா, அது அவ்வளவு அன்பா இருக்கு, அது கோபப்படுகிறது இல்லை. நம்ம வீட்டுல வந்தா, சில வீடுகள்ல வீட்டுல வந்தா ஒரு மன நிம்மதியே இருக்காது. அந்த நாயை பார்த்த உடனே இவளுக்கு என்ன வருது? மன நிம்மதி வருது. ஏன்னா வீட்டுல உள்ளவங்க டசு புசுன்னு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுல வரும்போது டசு புசுன்னு இருக்காங்க. ஒரு நாய் இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த நாய் வாலாட்டிக்கிட்டு என்ன செய்யுது? மக வீட்டுல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல உள்ள நாய்க்கு பேர் என்னது? மேகி. மேகி அப்படின்னு அதுக்கு ஒரு அன்பு வருது. என்னன்னா அது இவட்ட அன்பு பாராட்டுறது, அதுக்கு நன்றி இருக்கிறது. நாய்க்கு ரொம்ப என்ன இருக்கிறது? நன்றி இருக்கிறது. நான் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல வலை வச்சிருந்தாங்க. ஒரு நாய் மாட்டிக்கிட்டு யாருமே கவனிக்கல. சத்தம் போட்டே இருக்கு. சத்தம் போட்டு அது தளர்ந்து எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அது அந்த வலையில மாட்டிச்சோ தெரியாது, தளர்ந்துட்டு சத்தமா தளர்ந்துட்டு. அப்ப அந்த நேரத்துல பின்னாடி வீடெல்லாம் கிடையாது, முள்ளுக்காடு. அப்ப நான் அந்த பக்கம் எட்டி பார்க்கும்போது இது அப்படி தொங்கிட்டு தான் கிடக்குது. அதாவது இப்படி சாடி இருக்கும் போல இருக்கிறது, டக்குன்னு மேல மாட்டி தொங்கிட்டு கிடக்குது. அப்ப நான் எனக்கு பாவப்பட்டு நான் போனா என்னைய பார்த்த உடனே இது வாலாட்டுது. எப்போதுமே நாய்க்கு ஒரு அறிகுறி என்னவென்றால், வாலாட்டுச்சுன்னா உங்களை ஒருபோதும் நாய் கடிக்கவே கிடைக்காது. அது நாயோட லாங்குவேஜ். வாலாட்டுச்சுன்னா அது என்ன செய்யாது? ஒருபோதும் கடிக்கவே கிடைக்காது. அவர் வாலாட்டின உடனே நான் கத்தி எடுத்துட்டு போய் அந்த சுத்தி இருக்க வலையெல்லாம் வெட்டி விட்டேன். ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும்.
நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸுக்காக நின்று கொண்டிருக்கும் போது ஒரு நாய் வந்து போய் வாலாடிக்கு பக்கத்திலே வந்து நிற்குது. போக மாட்டேன், என்னை விட்டு போகவே மாட்டேன், வாலாடி நிற்குது. எனக்கு புரியவே இல்லை, இது எங்க நாய், நமக்கு தெரிஞ்ச நாய் போலவே இல்லை, இது எங்களோட நாய். சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில தான் வந்து எனக்கு எட்டுச்சுது. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கலர்ல உள்ள ஒரு நாயைத்தான் நம்ம வந்து விடுதலைக்கு விட்டோம். அதுக்கு சிந்தனை தன்மை கிடையாது, ஆனா இந்த எண்ணம் அதுக்கு இருக்கு. ஆனா மனுஷனுக்கு என்ன உண்டு? சிந்தனை தன்மை உண்டு. இந்த சிந்தனை தன்மை உள்ளதான மனுஷனுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்க முடியல. 1000 நன்மை நடந்திருக்கு ஒரு நபரை வச்சு, ஆனா ஒரு சின்ன தீமை நடந்திருக்கிறது. இதை சகிக்க உங்களால முடியல. உங்க கணவன் மூலமா அவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்குது, ஆனா ஒரு சிறிய ஒரு தீமை அவர்கள் மூலமா வந்து அவங்களால சகிக்க முடியல. பெற்றோர்கள் மூலமாக அவ்வளவு நன்மைகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது, ஆனா பெற்றோர்கள் ஒரு வார்த்தையை வந்து பேசினா யாரும் கேட்க முடியல. பையன் எப்படி பார்க்கறான்? பேசுனா அவன் ஏறிட்டு பார்க்கறான். என்ன தெரியுமா? அந்த பார்வையில 1000 அர்த்தம். இதுக்கு மேல பேசாதுரும். இதுக்கு மேல பேசுனா என் கண்ணு பேசாது, என் கை தான் யாரு? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறதே பெரிய, அப்படிதானே? தகப்பனையும் தாயும் தூசிக்கிறவருடைய தீபம் காரினுள்ள அணைந்து போகும். இது இப்படி வந்து பைபிள்ல சொல்லி இருக்கிற வேளையில எவ்விதமாக ஒரு கிறிஸ்தவ பிள்ளையால தாயை தகப்பனை கை நீட்ட முடிகிறது? அந்த கை எப்படி வந்து சரியா இருக்கும் கடைசி வரைக்கும் கை நீட்டுனா? பைபிள்ல பிரமாணம் அல்லவா இருக்கிறது. தாயும் தகப்பனும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாங்க. தாயும் தகப்பனும் ஒரு தவறு பண்ண மன்னிக்க வேண்டியதுதானே? ஏன் மன்னிக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியல? மன்னிக்கிற சுபாவம் தாய் தகப்பனும் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் தவறு பண்ணாலும் மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். எத்தனை நேரம் மன்னிக்கிறது? சில சொல்லுவோம் அல்லவா, எத்தனை நேரம் அப்படி நினைக்கிறீங்களா? எத்தனை நேரம் மன்னிக்கணும்? எத்தனை நேரம் மன்னிக்கணும்? ஒரு நபர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என் சகோதரன் தப்பு செய்தா நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? எத்தனை முறையா? 770 முறைன்னா 7 into 70 நேரம் போட்டு பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய இலக்கம் வரும். அப்போ கணக்கில் அடங்கா முறை நம்ம வந்து என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆனா நாம வந்து மன்னிக்க எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிக்கவே மாட்டார். உங்க பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவருடைய தப்பியத்தை மன்னிக்க வேண்டும். தாய் பிள்ளைகளுடைய தப்பியத்தை மன்னிக்க வேண்டும். மாமியார் மருமகளுடைய தப்பிதத்தை மன்னிக்க வேண்டும். மருமகள் மாமியாருடைய தப்பியத்தை மன்னிக்க வேண்டும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நான் சரியில்லாதவள் என்றதான எண்ணம் இருந்தால்தான் உங்களால் மற்றவர்களை மன்னிக்க முடியும். நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன் சொல்லி நீங்கள் நினைத்தால் மற்றவர்கள் செய்த தப்பிதத்தை உங்களால் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது. நீங்கள் மன்னிக்க முடியாதவர்களாக இருந்தால் பொட்டென்று உங்களுடைய உயிர் போய்விட்டால் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கசப்பு இருக்கா? மனக்கசப்பு இருக்கா? என்ன அப்படியே முடிக்கிறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? மரணம் சொல்லிட்டு வராது. நீங்களும் சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டு உங்க இடத்துல சொல்ல மாட்டார். சில இடத்துல சொல்லுவார், ஆனா உங்க இடத்துல சொல்ல மாட்டார். யார் இடத்துல சொல்லுவார்? நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் வந்து மரணத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். என்னுடைய தகப்பனார் வந்து மரணம் ஆகும் போது வியாதி ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டாரு, நான் இதில் மறைச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. பொண்ணுதான் வந்துச்சு. அந்த பொண்ணு வந்த உடனே சொல்லிட்டாரு, இந்த வியாதி நீங்க நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், பிழைக்க மாட்டேன். கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் பேர் குஞ்சத்தில் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு பேர் தான் கன்ஃபியூஷனா இருக்கு. கரெக்டா ஒரு நல்ல நடமாடிட்டு தான் இருந்தார், நோய் எதுவுமே கிடையாது. அப்ப அவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன், நான் தேவனுடைய காலத்துக்கு போக போறேன், பெட்டி எடுத்துருவாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் காலத்துக்கு பெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. குடிச்சாரு, குடிச்சு நல்ல வசரத்தை கொடுத்தாரு, அவர் பெட்டிக்குள்ள கொடுத்தாரு. நான் போயிட்டு வரேன், பாய் போனாரு. அவ்வளவுதான், முடிஞ்சது. நல்ல தேவனுடைய மனசு. இப்ப உங்களுக்கு அப்படி ஒரு சொல்லுவார், ஆனால் நீங்க போடுற ஆட்டத்துக்கு சில காரியங்கள், சில ரகசியங்கள் உங்களுக்கு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்துல தேவனுடைய ரகசியம் இருக்கு. கர்த்தருக்கு நீங்க பயப்பட ஆரம்பிங்க, நல்லா தேவன் ரகசியமான காரியங்களை கூட உங்களிடத்துல சொல்லுவார். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களோட ஆண்டவர் பேச முடியவில்லை. ஊழியக்காரர் பேசுகிறத வார்த்தையின் மூலமாக தான் உங்களிடத்துல ஆண்டவர் பேச முடிகிறது. தனிப்பட்ட விதத்துல உங்களோட ஆண்டவர் பேச முடியல. சில வேளைகள் ஆண்டு உங்களிடத்துல பேசினால் நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டீங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதே இல்லை. ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க என்னுடைய தாயரை தேடி அதிகாலையில 5 மணிக்கு வந்து வீட்டுல வந்து இருக்கிறாங்க. அதிகாலையில் 5 மணிக்கு வந்து வீட்டுல வந்து இருக்கிறாங்க. கோயில வந்து 1 மணி அடிக்கிறது, அப்புறம் வீட்டுல வந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, நான் ராத்திரி படுத்திருந்தேன், என்னை ஆண்டவர் ராத்திரி இருக்க விடல, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு தூக்கமே வரல, எது இருக்க விடல. சரி, என்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதை கொண்டு போய் என் மகளிடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அதுக்கு முந்தின நாள் எங்க வீட்டுல என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதுக்கு முந்தின நாள் எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது. என்னுடைய சகோதரன் வந்து, அதாவது எனக்கு தம்பி வந்து பிறந்திருக்கிறான். அந்த பிறந்த வீட்டுல சாப்பாடு கிடையாது. கொஞ்சம் உமி கிடந்துச்சு, அந்த உமியை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டாங்களாம். டெலிவரி ஆனவங்க அப்படி சாப்பிட முடியுமா? முதல்ல சாப்பிட முடியுமா? ஏன்னா அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துல இருந்தபடினால ஒரு நபருடைய தூக்கத்தை கெடுத்து ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். என் மகன் வந்து அங்க சாப்பாடுல இருக்க, நீ இதை முதல்ல கொண்டு கொடுத்துட்டு வா, கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் காசு, கொஞ்சம் காய்கறி, இதெல்லாம் கொண்டு என்ன செய்து வா, கொடுத்துட்டு வா. என்னை ஆண்டு வந்து இருக்க விடல. ஆண்டவர் சொன்னதான வார்த்தைக்கு அவர்கள் என்ன செய்திருக்காங்க, செவி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. என்னைக்காகவும் நீங்க மனுஷனிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஆண்டு உங்களிடத்துல பேசணும் ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே சாமியில் சொன்னார், சொல்லும்படியே கேட்கிற ஜென்ம சரீரம் என்ன செய்யணும், அழியணும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படணும், ஆவிக்குரிய சரீரம் இளம் சரீரம் வேகமாக கடந்து போகிற. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். இந்த மாதிரி உங்களை பிரசங்கத்துக்கு வசனம் வாசிக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். நானே கமெண்ட் எழுதி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசங்கம் அப்படியே டிராப் ஆகுது. நீங்க வந்து நான் பிரசங்கம் பண்ணுறதான ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வாசித்தாதான் அந்த பிரசங்கம் கரெக்டாக போகும். இது பிரசங்கம் வந்து சரியா வந்து போகாமல் இருப்பதற்கு நீங்க ஒரு காரணமா இருக்கிறீங்க. என்ன வாசிக்க சொல்லாம நானே கமெண்ட் மாதிரி எழுதி சொன்னா நல்லா இருக்கும் நினைக்க, வசனத்தையும் சேர்த்து. நீதிமான் தன் உத்தமத்துல எப்படி இருக்கிறான், நடக்கிறான். உத்தமம் வந்து ஒரு விதைப்பு. உத்தமம் என்றால் என்ன? உத்தமம் என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பெர்ஃபெக்ட் மேன். ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்ஃபெக்ட் மேன். பெர்ஃபெக்ட் மேன் என்றால் மிகவும் சரியாக நடக்கிறதான ஒரு மனுஷன். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அவனுக்கு சொன்னதான வார்த்தை அதுதான். நீ அதை கொண்டா இதை கொண்டா அப்படியெல்லாம் ஆண்டவர் இடத்துல கேட்கல. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இருன்னு சொன்னாரு. அவன் உத்தமனா இருந்தானே இல்லையா? ஆபிரகாம் உத்தமனா இருந்தான். அவனுடைய உத்தமத்தை பரிசோதனை பண்ணும்படியாக தான் ஈசாக்க பலியா செலுத்தணும் என்ன செய்யறாரு, கேட்கிறார். நமக்கெல்லாம் அப்படியே ஒரு உத்தரவு வந்தா நம்மால இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அநேகருக்கு குழந்தைகள் மரித்து போனதை மறக்க முடியாம இருந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. பாருங்க, இந்த ஆபிரகாம் கேட்ட உடனே இவனாகவே போய் பலி செலுத்துவதற்கு யார் அழைச்சிட்டு போறான்? ஆபிரகாம் யார் அழைச்சிட்டு போறான்? ஈசாக்கு அழைச்சிட்டு போறான். ஈசாக்கு நல்ல துடுதுடுத்ததான ஒரு பையன், நல்ல பேசக்கூடியதான ஒரு பையன், பேசுகிறதான வயது, கைப்புள்ள இல்ல, நடக்கக்கூடியதான வயது. அவன் அழைச்சிட்டு போறான். கேட்கிறான், கேள்வி கேட்கிறான். ஆபிரகாம் கேள்வி கேட்கிறான். எல்லாம் சரிதான் என் தகப்பனே, எல்லாம் இருக்கு, ஆனா பலிமிருகம் எங்க? என்ன சொல்றான்? உங்க பிள்ளைகள் கேட்கிறார்கள் அல்லவா, நிறைய கேள்வி கேட்கிறார்கள் அல்லவா, ஒரே பதில் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். யார் செய்வா? ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்க பிள்ளைகள் பல கேள்விகள் உங்க இடத்துல வந்து கேட்கலாம், ஆனா நீங்க எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் பேச பழகி இருப்பீர்களானால் உங்க பிள்ளைகள் வருங்காலத்துல இந்த ஈசாக்க போல தேவனுடைய பிள்ளைகளாக வளருவார்கள். இந்த ஈசாக்கு தியானம் பண்ணுகிறதான ஒரு மனுஷன்.
அவன் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல வனாந்தரத்துல எங்க போறான்? தியானம் பண்ண போறான். நம்ம பிள்ளைங்க எங்க போறாங்க? எங்க போறாங்க? உங்க பிள்ளைங்க போறது தெரியுமா? நிறைய பெற்றோர் இடத்துல போய் பிள்ளைங்க எங்க போறாங்கன்னு கேட்டா என்ன செய்யாது? தெரியாது. எங்க போறானே தெரியல. நிறைய பெற்றோர் தான் சொல்றீங்க. யார் சரியில்லை? பையன் சரியில்லையா, இல்லை நீங்க சரியில்லையா? அதான் பாஸ்டர் குழப்பமாவே இருக்கு. எனக்கு புரியல. நான் சரியில்லையா, பிள்ளை சரியில்லையா புரியல. நான் சொல்லுவேன், நீங்க தான் சரியில்லை. எனவேதான் அந்த பிள்ளை போகிற இடத்த உங்களுக்கு சொல்லுகிறது இல்லை. நீங்க சரியாக இருந்தால் உங்க பிள்ளைங்க போகிறதான இடத்த சொல்லும், பண்ணுகிறதான செலவை சொல்லும், கையில் இருக்கிறதான பணம் யாருடைய சொல்லும். நான் தைரியமா சொல்ல முடியும். என் மகன் எங்க போன இடத்த சொல்லிட்டு போவா. அவ எங்க இருக்கிற கரெக்டா தெரியும். என்ன செலவு பண்ற எனக்கு கரெக்டா தெரியும். தேவையில்லாம ரூபாய் எடுத்துட்டு போறது இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மகள் தான். உங்க பையன் உங்க மகன் ஏன் இப்படி இருக்கிறா? யார் சரியில்லை? யார் சரியில்லை? ஏன் சரியில்லை? இவ்வளவு நாள் உங்க பிள்ளைகளுக்காக ஜோன்றீங்க. எதுக்கு ஜோம்னீங்க நீங்க? ஆண்டவரே, என் பிள்ளை படிக்கலாம், ஆண்டவரே நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல வேலை ஆகணும், 2 லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகணும், இந்த ஊர்லயே யாரும் இல்லாத. நல்லதுதான், நானும் அதை ரொம்ப தான் செய்யறேன். சபையில் உள்ள விசுவாசிகளுடைய பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டா சபைக்கு நல்லது தானே இல்லையா? சபைக்கு நல்லது தான். சபைக்கு நல்லதா இருக்கும்போது யாருக்கு நல்லது தான்? பாசுக்கு நல்லது தான். கௌரவமாக என்ன செய்யலாம்? நான் கௌரவமாக சொல்வேன், பாருங்க அந்த பெரிய வீடு இருக்குல்ல, இது எங்க சபையோட விசுவாசி வீடு, அது எனக்கு கௌரவமா தான். அப்படி நான் சொல்ல ஆசைப்படுகிற அப்படின்னால எல்லா விசுவாசிகளும் வீடு கட்டணும் தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி நீங்க வந்து நல்ல ஒரு கார் வாங்கினா நான் நினைப்பேன், இது எங்க விசுவாசியுடைய கார் இல்ல பாஸ்டர், நீங்க பேசுறத பார்த்தா அப்படின்னா தெரியலையே. என் மனசு உங்களுக்கு தெரியாது, என் மனசு என் உடம்புறவங்களுக்கும் தெரியாது, நான் பொண்ணெடுத்த இடத்துல உள்ளவங்களுக்கும் தெரியாது, சபையுடைய விசுவாசிகளுக்கும் தெரியாது, கிட்டத்தட்ட யாருக்குமே வந்து தெரியாது. நான் யார் என்பது யாருக்குமே தெரியாது. என் தேவன் ஒருவருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அத்தனை வருஷமாக நம்மோடு இருந்ததான ஜனங்களுக்கு நம்மை பற்றி தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தான் வந்து என்ன செய்யும் தெரியும். விசுவாசிகளாகிய உங்களை குறித்து நான் என்ன நினைக்கிறேன் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாது. சரி, அப்போ பிள்ளைகள் இப்படி இருக்கிறோம் என்றால் நீங்கள் சரியில்லை. எவ்வளவு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ணல? என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. சரீர பிரகாரமான காரியத்திற்காக மட்டும் ஜெபம் பண்றீங்க. தயவு செய்து இந்த ஜெபத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு நீங்க எதற்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தான காரியங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் பையன் வருகிற காலத்துல ஒழித்து செய்யணும், என் பையன் 4 பேர் ஆத்மா ஆதாயம் பண்ணணும். அதுக்காக வேலையை விட்டுட்டு வந்தோம்னு சொல்லவே இல்லை. நல்ல வேலை பார்க்கணும். வேலை செய்துட்டு என் மகன் கூட ஒரு நபர் வந்து லெக்சரராக வேலை பார்க்குறாரு, வாலிய பையன் தான். ஆனால் அவரு வெளியே போனால் பாஸ்டர், இங்கே வந்த லெக்சரர், வெளியே போனால் பாஸ்டர், இங்கே வந்த லெக்சரர். வேலை செய்துட்டு என்ன செய்யறாரு? வேலை செய்துட்டு உங்களுக்கு செய்யறாரு. அவருக்கு அழைப்பு அப்படி இருக்கிறது. வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. பைபிள்ல சொல்லி இருக்கிறது. பவுல் வந்து கூடார தொழில் பண்ணிக்கிட்டு என்ன செய்தானா? கூடார தொழில் என்றால் என்ன? அந்த காலத்துல டென்ட் அடிப்பாங்க. டென்ட் வந்து ரொம்ப இதா இருந்தது அந்த காலத்துல. அந்த தொழிலை பண்ணிட்டு இந்த பவுல் ஊழியம் செய்த. ஆனால் முழு நேர ஊழியம் செய்த மற்ற அப்போஸ்தலர்களை விட இவர் தான் அதிகமா எதை செய்தார்? ஊழியத்தை செய்தார். உங்க பிள்ளைகள் வந்து மனம் திரும்பணும். முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க முழங்கால் மடக்கினா உங்க பிள்ளைகள் மனம் திரும்பும். நீங்களே மனம் திரும்பாவிட்டு உங்க பிள்ளைகள் ஒருபோதும் மனம் திரும்பாது. உங்க பிள்ளைகள் நிச்சயமாக உங்களை தான் முதலாவது மாடலா பார்க்கும். நீங்கள் ஜெபம் உங்க பிள்ளைகளை ஜெபம் சொன்னா ஜெபம் பண்ணாது. நீங்கள் பைபிள் வாசிக்காம உங்க பிள்ளைகளை வந்து பைபிள் வாசிக்க சொன்னா பைபிள் வாசிக்காது. நீங்கள் கோயிலுக்கு ஒழுங்க வராம உங்க பிள்ளைகளை வந்து கோயிலுக்கு போச்சுன்னா போகாது. நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் சொல்லி கற்றுக் கொடுக்கறதை விட நீங்கள் செய்து கற்றுக் கொடுக்கிறது தான் அந்த பிள்ளைகளுக்கு அதிக தாக்கத்தை உண்டாகும். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்களெல்லாம் இந்த தாயார் பைபிள் வாசிக்கும் போது பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் வளரும் போது நமக்கு தெரிகிறது பைபிள் வாசிக்கணும் போல இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம், ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் மன்னிக்கணும். அதெல்லாம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஐயோ நான் பண்ணுகிறதான தொந்தரவு. அந்த நேரத்துல 450 பெரிய அமௌண்ட்.
போக மாட்டேன், அவங்கள ஜெபம் பண்ணவே விட மாட்டேன். சரின்னு ஆண்ட மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு தவறு. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணுறது பெரிய தவறு அல்லவா அது? அவங்க கொஞ்சம் இருன்னு சொல்லுவாங்க, ஆனா காசு தட்ட அவர்களை ஜெபம் பண்ண விடுகிறதே இல்லை. அவர்களும் இடத்துல போராடி சில வேலைகள் அவங்ககிட்ட காசே இருக்காது. அந்த 4-50 பைசா கூட அவங்க கையில வந்து என்ன செய்யாது, இருக்காது. அவர் நான் ஜெபம் பண்ண விடுகிறதே இல்லை, கஷ்டத்தோட ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. இப்ப அதெல்லாம் தெரியுது, சின்ன வயசுல தெரியல, ஆனா இப்ப அதெல்லாம் ஞாபகத்துல வருது. அதனாலதான் மன்னிப்பு கேட்க சொல்ல. அதெல்லாம் வந்து ஒரு தேவ சாபம் தான். அதெல்லாம் ஆண்டவர் வந்து மாற்றம். நீங்க என்னைக்காவது பிள்ளைகளை பக்கத்துல கூட்டி கொண்டு வச்சு ஜோம் இருக்கிறீங்களா? ஜோமா வச்சிருக்கிறீங்களா? சொல்ல முடியுமா உங்களால? வந்தாதான பாஸ்டர். அந்த பிள்ளைகள் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம். அந்த நேரத்துல ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்தா, அந்த பிள்ளைக்கு பிரியமான ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது பாட்டு உட்காரும். கொஞ்சம் ஜோம்னு முடிச்ச உடனே சாக்லேட் வாங்கி அது பாட்டுக்கார உட்கார்ந்துருக்கும். அந்த வயசுலாம் விட்டுட்டோம். அந்த வயசுலாம் விட்டுட்டு இந்த பையன் நல்ல காலேஜ் எல்லாம் படிச்சு நல்ல பெரிய பையனா இருக்கான். இப்போ அவனாக நடக்கக்கூடியதான ஒரு நேரம். இப்ப நீங்க சொன்னாங்க வந்து என்ன செய்ய மாட்டான். அவங்கெல்லாம் நான் சொல்றதை கேளுங்கம்மா. முதலாவது நீங்க சொன்னதை அவனை கேட்க என்ன செய்யணும், வச்சிருக்கணும். வைத்திருந்தால்தான் அவர் வரப்போற நாட்களில் ஆண்டவருக்காக வாழும். வேதத்தில் சொல்லியிருக்கிறது அல்லவா, பிள்ளையானோ நடக்க வேண்டிய வழியில நடத்திருக்கீங்களா? நடத்திருக்கீங்களா? நடத்தல. இங்க ஜபரம் நடக்கும். பையன் அவன் பாட்டுக்கு போவான். பையன் மேல எனக்கு வசனம் இருக்காது. யார் மேலதான் வசனம் இருக்கும்? யார் மேல? பெற்றோர்கள் மேலதான் வசனம். நடத்த வேண்டிய வயசுல நடத்தல, சின்ன வயசுல நடத்தல. சின்ன வயசுல நடத்தி இருந்தாங்க. ஜபம் நடக்கும் போது அவன் ரொம்ப கெத்தாவது என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஜபம் நடக்கும் போது ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கும் அல்லவா, அது அசட்டப்படிக்கு போக கூடாது. போனா அது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு மட்டுப்படுத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது அநேக வழிகள் இருக்கிறது. ஆனா சில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து, இப்படிப்பட்டதான காரியங்களினாலே அதை என்ன செய்வாங்க, அது என்ன செய்வாங்க, இழந்துருவாங்க. பிள்ளைகள் வரப்போற நாட்களில ஊழியத்தை செய்யணும், மனம் திரும்பணும், 4 பேருக்காவது பயன்படணும். என்ன செய்ய, என்ன செய்ய, ஜோமுங்க. கொஞ்சம் ஆலோசனை வந்து என்ன செய்ய சொல்லுங்க. இத்தனை பையங்க இருக்காங்க, யாராவது மியூசிக் வந்து படிக்காங்களா? என்ன இல்லை, என்ன இல்லை, ஆர்வம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்பட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் என்ன கூட சொன்னாங்க, எங்கேயும் போய் படிக்கல, அவனாகவே ஆர்வத்தில் வந்து படிச்சிருக்கிறான். ஸ்டூடியோவில் போய், ஸ்டூடியோன்னு என்னது, ரெக்கார்டிங் பண்ணவர்கள் அல்லவா, அதில் வந்து சாதாரணமாக வந்து யாரையும் வந்து மியூசிக் போடுறது எடுக்க மாட்டாங்க. முறைப்படி படித்தவங்க நல்லா வாசிக்கக்கூடியவங்களை தான் எடுப்பாங்க. அந்த சென்னையில் ஸ்டூடியோவில் போய் பாட்டுக்கு என்ன போட்டிருக்கிறான், மியூசிக் வந்து போட்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு அதன் பேர் என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஆர்வம் இருக்கு. இந்த ஆர்வத்தினால அவன் இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு உலகத்துக்கு என்ன வாங்கியிருக்கான். நம்ம பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கணும், தப்பு சொல்லலாம், வாங்கணும். நம்ம பைக்கெல்லாம் வாங்கினது நல்லது. ஆனால் கர்த்தருடைய காரியத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை யார் தான் விட்டணும்? நீங்க தான் விட்டணும், நீங்க தான் வளர்க்கணும். நம்ம பையன் 2 பையன் இருக்காங்க பெருமளஞ்சில். யாரு? பிரவீன். எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்ன எடுத்துக்கிறீங்க? ஆர்வம் எழுப்பு. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்ன எடுத்துருக்கிறார்? சரி, வேற மியூசிக். ஒரு கையை தட்டுவான். அவன் என்ன எடுத்துருக்கிறான் ஸ்கூல்ல? கீபோர்டு வந்து வாசிக்க கற்றுக் கொடுக்குறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கணும், அந்த திறமையை நம்ம மாற்றிட்டான். ஆனந்த் பிரவீன், அவன் ஆனந்த் பிரவீன். நீ என்ன படிக்கிற? எக்ஸ்ட்ராவா? அவன் என்ன படிக்கிறான்? நான்லாம் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கல, அவங்களே எடுத்திருக்காங்க. நீங்க இதை தான் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. ஆனா அவங்க வந்து என்ன செய்யிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. அவனுக்கு அப்போ இந்த பிள்ளைங்க வருங்காலத்துல இப்பவே இது படிச்சா ஒரு காலேஜ் படிக்கும் போது அதுல திறமையான பிள்ளைங்களா மாறுவாங்க. படிப்பு ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கும், இது ஒரு பக்கத்துல ஆண்டவருக்காக இவன் வந்து என்ன செய்வான், பயன்படுவான். இதுல ஆர்வம் நிறையாம இருக்கும் போது ஆண்டவர் இதுல அதிகமான திறமையும் என்ன செய்வாரு, கொடுத்துருவார். இதுல திறமையா இருக்கிறவர்களுக்கெல்லாம்
ஒரு பாட்டு வாசித்தாலே நிறைய பணம். இந்த ஸ்டூடியோலாம் பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி போடுறாங்க அல்லவா, ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா வாங்குவாங்க. அப்ப எத்தனை பேர் மியூசிக் போடுறாங்களோ ஒரு பாட்டுக்கே 5000 10,000 கொடுப்பாங்க. ஒரு பாட்டுக்கு வாசிக்க எவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கே 5000 10,000 கொடுப்பாங்க. அதுல திறமை இருக்கணும், சும்மா எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆர்வம் நமக்குள் வர, ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று நமக்கு ஆர்வம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சார்ஜ் ஏற்றும் போது அந்த பிள்ளைகள் வருகாலத்தில் ஆண்டவருக்காக என்ன செய்யும், பயன்படும். பிள்ளைகள் விதைத்ததாக இருப்பார்கள். நிறைய காரியங்கள் இருக்கிற ஒரு நாட்கள் மீதமான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நாளில் உங்களோடு பேசி இருக்கிறார். வருங்காலத்திற்கு ஆதாரமாக நல்ல பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வருங்காலத்திற்காக பணத்தை, பொருளை, படிப்பை மட்டும் சேர்த்து வைக்கிறதில்லை. நாம் சேர்த்து வைக்க வேண்டியதான ஆவிக்குரிய அநேக பொக்கிஷங்கள் உண்டு. இந்த பொக்கிஷத்தினுடைய ஒரு பகுதி நம்முடைய மாம்சத்தை நாம் அழித்து நாம் ஆவிக்குரிய காரியங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும். மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய காரியங்கள் நாம் பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும். உத்தம குணத்தை நாம் விதைத்து வரும் நாட்களிலே நாம் பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும். ஆபிரகாம் உத்தமமாக நடந்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த விதைப்பு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே உடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வந்து உடைய நாமத்தை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த எங்களை எல்லாம் பலப்படுத்தினீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வருங்காலத்திற்கு நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷத்தை நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று உடைய வார்த்தையின்படி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, வருங்காலத்திற்காக நாங்கள் விதைக்கிறதான விதைப்பை குறித்து கவனமும் ஜாக்கிரதையுமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அக்கிரமத்தை விதைக்க கூடாது, நாங்கள் அநியாயத்தை விதைக்க கூடாது, நாங்கள் தீவினை விதைக்க கூடாது. நீதிக்கென்று விதைக்கிறவர் நல்ல பலனை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நீதிக்கென்று விதை விதைக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய விதைகள் என்னென்னவென்று சொல்லி நாங்கள் சோத்திரம் என்ற ஒரு சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். சோத்திரமான காலங்களில் நாங்கள் இதை குறித்து விசாலமாக பார்க்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்கள், வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சத்துருவான ஜனங்களுடைய சதி செயல்கள், சாத்தானுடைய வஞ்சக கிரியைகள் எல்லாவற்றிற்கும் உடைய பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகை தாமதிக்குமாறு மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சரிதானத்திலே கடந்து வந்து உடைய நாமத்தை ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான நல்ல ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழிநடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்கார்ந்து